கேன்சர் சர்வைவர்னு சொல்லுவாங்க. கேன்சர் வியாதி வந்து தப்பி பிழைச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வழியில யாராவது கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்க உள்ளெல்லாம் உருகிரும். So when they call these people as cancer survivors, people who survive from cancer, when they look at other people who suffering from cancer, they have so much of mercy upon them. ஹார்ட்ல ஆபரேஷன் நடந்தவங்க அல்லது இருதய நோய் உள்ளவங்க அந்த மாதிரி வியாதி உள்ளவங்கள பார்த்துட்டாங்கனாலே தன்னால போய் விசாரிப்பாங்க. People who have undergone cardiac surgeries or cardiac problems, when they encounter another person with the same problem, they will show so much of concern for them. கடன்ல மூழ்கினவங்க தப்பி பிழைக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்க வந்து கடன்ல இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா ரொம்ப விசாரிப்பாங்க. So people who are totally drowned in loans, and when they come out, when they look at the people who are again drowned in loans, they have more concern for them. ஏன் தெரியுமா? You know why? அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்ல, அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. It's not because they have known it by hearing, but they have just known it by going through that and experience. என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, My father used to say very often, எனக்கு இந்த யாராவது வந்து பசிக்குது பாஸ்டர், சாப்பிடல பாஸ்டர்னு சொல்லிட்டா எனக்கு உள்ளெல்லாம் உருகிரும்னுவாங்க. if someone says, Pastor, I feel hungry, I have not eaten anything, then my heart will start melting. ஏன் தெரியுமா? You know why? அப்பா சொல்லுவாங்க, நான் ஒரு காலம் பசி பட்டினில வாழ்ந்த அது என்னன்னு எனக்கு தெரியும். It's because I've experienced that pain of hunger and starvation once. நான் கற்று தெரிந்து கொள்ளல, நான் அனுபவிச்சு தெரிந்து கொண்டேன். I did not learn and know it, but I have experienced and learned it. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, So it might be any person who is listening to the sermon this morning. நீங்க முதியவரா இருக்கலாம், நீங்க ஒரு இளம் பிள்ளையா இருக்கலாம். You might be an elder or might be an young child. Pastor, I am so lonely. நான் ரொம்ப தனியா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Are you thinking, Pastor, I am so lonely, I have none to accompany me in this world? இந்த காலையில ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது. This morning a message comes directly to you. நீ எந்த தனிமையிலே நடந்து போகிறாயோ அந்த தனிமையை இயேசு ஏற்கனவே ருசி பார்த்திருக்கிறார். Jesus has already tasted the loneliness which you are going through now. நீ எந்த நிலைமையில தனியா இருக்கலாம், No matter in whatever state you might be alone. இயேசு சொல்லுவார், Jesus says, அந்த தனிமை என் வாழ்க்கையில வந்திருக்கு. that loneliness have come into my life. என்னை சுற்றி இருந்து நன்மை பெற்றவங்க எனக்கு விரோதியா மாறி என்னை தனிமைப்படுத்தினாங்க. All the people who received good from me, they just left me alone and made me alone. என்னை ரொம்ப நேசிச்சவங்க, நான் ரொம்ப நேசிச்சவங்க எனக்கு விரோதமா எழும்பி என்னை விட்டு ஓடி போனாங்க. People whom I love so much and people who love me, they left me alone and ran away from me. நியாயம் செய்வாங்க, நீதி செய்வாங்கன்னு கொண்டு போய் நின்ன இடத்துல பெரும்பான்மையின் சத்தத்தை கேட்டு என்னை தனிமைப்படுத்தி என்னை கைவிட்டவ என்ன நிலைமைன்றது எனக்கு தெரியும்னு இயேசு சொல்வார். And Jesus says, in the place where I went for seeking justice, depending upon the voices of the majority, I know how I have been rejected and left alone. கர்த்தரே கைவிட்டு என்னை ஏன் கைவிட்டீர்னு அழுத சம்பவம் இயேசுவின் வாழ்க்கையில வந்தது. And also Jesus had this incident in his life where God himself forsook him, saying, and where he cried out, Lord, why did you forsake me? அவர் அதை அனுபவித்ததனால, just because he has experienced அவர் அதை அறிந்திருக்கிறதுனால, just because he knew that, அவர் எனக்கு உதவி செய்கிறார். and he helps me. அவர் எனக்கு உதவி செய்கிறார். He helps me. அவர் எனக்காக பரிதபிக்கிறார். And he also have compassion for me. அவர் எனக்காக பரிதபிக்கிறார். He pities for me. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, That's why the Lord said, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். though you walk through the valley of shadow of death, I will not forsake எத்தனை you. பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that?